இன்னைக்கு இருக்கிற இந்திய அரசியல்ல மக்கள் அதிகமாக கவனிக்கும் ஒரு விஷயம் என்னன்னா, அரசின் நலத்திட்டங்களும் நேரடியாக மக்களின் வாழ்க்கையை பாதிக்கும் நிதி உதவிகளும் தான். அந்த வகையில சமீப காலமா நாடு முழுவதும் பேசப்பட்டு வரும் ஒரு மிகப்பெரிய செய்தி என்னன்னா, மத்திய அரசு மக்களின் வங்கி கணக்குல நேரடியாக 12,000 ரூபாய் நிதி வழங்கும் திட்டம் குறித்து தகவல்கள் வெளியாயிருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தி தான். இந்த தகவல் வெளியானவுடன் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள், அரசியல் வட்டாரங்கள், பொருளாதார நிபுணர்கள் என அனைவரிடமும் பல கேள்விகள் எழுந்திருக்கு. உண்மையில் இந்த திட்டம் என்ன? யாருக்கு இந்த நிதி வழங்கப்படும்? இது ஒரு புதிய திட்டமா இல்லை ஏற்கனவே இருக்கும் திட்டத்தோட விரிவாக்கமா? இந்த மாதிரி பண உதவி திட்டங்கள் இந்தியாவில் எப்படி ஆரம்பமானது? இதற்கு முன்னாடி இது போன்ற உதவிகள் எப்போ வழங்கப்பட்டது? மக்கள் வாழ்க்கையில் அவை என்ன தாக்கத்தை ஏற்படுத்தின அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பெரிய விவாதமாக மாறி இருக்கு. ஸோ குறிப்பாக சொல்லணும்னா, நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கடந்த சில ஆண்டுகளில் நேரடி நிதி பரிமாற்ற முறையை அதிகமாக பயன்படுத்தி வராங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா மூலம் வங்கி சேவைகளை பொதுமக்களிடம் கொண்டு செல்வதும், அதன் பிறகு டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் முறையில் நலத்திட்டங்களை வழங்குவதும் இதோட முக்கியமான அம்சமாகும். அதனால தான் இப்போ 12,000 ரூபாய் நேரடி நிதி உதவி பற்றிய இந்த செய்தி வெளியானவுடன் அது வெறும் ஒரு அறிவிப்பு மட்டும் இல்லைங்க, அது இந்தியாவின் சமூக நல அரசியல், பொருளாதார கொள்கைகள் அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான எதிர்கால வெல்ஃபேர் பாலிசி குறித்து பெரிய விவாதத்தை உருவாக்கிய ஒரு முக்கியமான செய்தியாகவே மாறியிருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த செய்தியோட உண்மை நிலை என்ன, அதன் பின்னணி வரலாறு என்ன, இதற்கு முன்னாடி இந்தியாவில் இது போன்ற திட்டங்கள் எப்படி செயல்பட்டன, அதோடைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா என்ன சொல்லுது, மக்கள் எப்படி எதிர்வினை தெரிவிக்கிறாங்க, அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தில் இது எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதை தான் முழுமையாக விரிவாக நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சப்போஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்படின்னா தான் இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். வாங்க வீடியோக்களை போகலாம். சமீப காலமாக பார்த்தீங்கன்னா சமூக ஊடகங்கள்லையும் சரி, சில செய்தி தளங்களிலும் சரி பரவலாக பேசப்பட்ட ஒரு தகவல் என்னன்னா, மத்திய அரசு மக்களின் வங்கி கணக்கில் டைரக்டாக 12,000 ரூபாய் நிதி வழங்கும் திட்டம் குறித்து பிரதமர் அறிவிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி தான். ஆனால் இந்த மாதிரி தகவல்களை பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னா அதோட பின்னணி என்ன, அரசியல் நிதி உதவி திட்டங்களுடைய வரலாறு என்ன, அவை எப்படி உருவாச்சு, மக்கள் வாழ்க்கையில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிறத முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியமானதாகவே இருக்குங்க. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு திட்டம் நேரடியாக வங்கி கணக்கில் வருது அப்படின்னு கேட்டவுடனே மக்கள் எல்லாருமே ஆர்ப்பரித்து அலையாக திரண்டு அதை போய் எடுக்க தான் பார்க்குறாங்க. அதோடைய பின் விளைவுகள் என்ன, அதோட எதுக்காக இது கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நாம் யோசித்து பார்க்குறது இல்லை. ஸோ நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா அதோட முக்கியமான அம்சங்கள், அந்த கோரிக்கைகளுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே புரியும். ஸோ இந்தியாவில் நேரடியாக மக்களின் வங்கி கணக்கில் பணம் செலுத்தும் திட்டங்கள் நிஜமான புதுசு இல்லைங்க. இதுக்கு முன்னாடி பல திட்டங்கள் மத்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி மக்களுடைய வங்கி கணக்கில் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக தேர்தல் சமயம் வந்துச்சுனாவே போதும், அதுக்கு தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி பல்வேறு நலத்திட்டங்களை மக்கள் சென்றடைய வேண்டும் அப்படின்ட்டு 4 வருஷமாக எதுவும் பண்ணாமல், அந்த ஒரு வருஷம் கூட எதுவும் பண்ணாமல் இந்த கடைசி 3 மாதம் 4 மாதத்தில் பல்வேறு நலத்திட்டங்களை டைரக்ட் பேங்க் டிரான்ஸ்ஃபராக கவர்மெண்ட் எல்லாம் நிறையா பண்ணுவாங்க. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் மாநில அரசும் சரி, மத்திய அரசும் சரி நிறையாவே பண்ணிட்டு வராங்க. ஸோ கடந்த ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மத்திய அரசு பல வெல்ஃபேர் ஸ்கீமை டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் முறையில் வழங்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதற்கான அடித்தளம் அமைக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் ஆல்சோ அதன் டிஜிட்டல் கவர்னன்ஸ் திட்டங்கள் மூலம் தான். ஸோ குறிப்பாக சொல்லணும்னா நம்முடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு 2014க்கு பிறகு பார்த்தீங்கன்னா டைரக்ட் பேங்க் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர், அதாவது டிபிடி முறையை பெருசாக விரிவுபடுத்தினாங்க. ஸோ இந்த முறையில் சப்சிடி இல்லைன்னா நிதி உதவி நேரடியாக பயனாளிகளின் வங்கி கணக்கில் செலுத்தப்படுது. ஸோ இதற்காக தான் இந்தியாவில் ஜனதன் கணக்குகள் உருவாக்கப்பட்டது அப்படின்னு கூட சொல்கிறாங்க.
ஸோ அதனால தான் இதன் மூலம் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான ஏழை குடும்பங்களுக்கு முதன்முறையாக வங்கி சேவைகள் கிடைச்சது. நிஜமாக இது ரியலி அப்ரிசியேட் பண்ண வேண்டிய விஷயம் தாங்க. ஸோ இது இவ்வளோ நாள் முன்னாடி வங்கி கணக்கு இல்லாத பல்வேறு குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு பெனிஃபிட் வரதுனால தான் வங்கியில் போய் கணக்கையே அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணாங்க. ஸோ உதாரணமாக பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஜன் தன் யோஜனா திட்டம் மூலம் பல கோடி புதிய வங்கி கணக்குகள் திறக்கப்பட்டாங்க. ஸோ அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அரசின் பல திட்டங்கள் டிபிடி முறையில் வழங்கப்பட்டது. ஸோ அதே மாதிரி தான் விவசாயிகளுக்கான உதவியாக பிரதான் மந்திரி கிஷான் சம்மன் நிதி திட்டம் தொடங்கப்பட்டது. இதில் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 6000 ரூபாய் 3 தவணைகளாக விவசாயிகளின் வங்கி கணக்கில் வந்து செலுத்தப்படுது. ஸோ 4 நாளைக்கு முன்னாடி கூட 2000 ரூபாய் வந்து அவங்க வங்கி கணக்கில் 22வது தவணையாக செலுத்தப்பட்டது. ஸோ இந்த மாதிரி திட்டங்கள் வந்து இந்தியாவில் வெல்ஃபேர் பாலிசி எப்படி மாறி இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு முக்கிய கேஸ் ஸ்டடியாக பார்க்கப்படுது அப்படின்னு தான் வந்து சொன்னால் அது மிகையாகாதுங்க. ஸோ அண்ட் ஆல்சோ இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா 2020 ஏற்பட்ட COVID-19 பேண்டமிக் காலத்தில் மத்திய அரசு பல எமர்ஜென்சி ரிலீஃப் ஸ்கீம்ஸை வந்து அறிவிச்சாங்க. அந்த நேரத்தில் தான் பெண்கள், விவசாயிகள், ஏழை குடும்பங்கள் போன்ற பல பிரிவினருக்கு நேரடியாக வங்கி கணக்கில் பண உதவி வழங்கப்பட்டது. ஸோ இதுதான் இந்தியாவுடைய சோசியல் வெல்ஃபேர் சிஸ்டமில் டைரக்ட் கேஷ் டிரான்ஸ்ஃபர் எப்படி முக்கிய கருவியாக மாறி இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன எடுத்துக்காட்டாக நாம் இங்கே உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேங்க. ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா சமூக ஊடகங்களில் பேசப்படும் 12,000 ரூபாய் நிதி பற்றிய செய்தி குறித்து மக்கள் மத்தியில் பல்வேறு எதிர்வினைகள் இருக்குங்க. ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னா இதை வரவேற்கிறாங்க. ஏன்னா நேரடியாக பண உதவி கிடைத்தால் ஏழை குடும்பங்களுக்கு உடனடி நிவாரணம் கிடைக்கும் அப்படின்னு அவர் கூறுறாங்க. ஸோ மற்றொரு தரப்பினர் பார்த்தீங்கன்னா இது போன்ற அறிவிப்புகள் தேர்தல் அரசியலோடு தொடர்புடையதா என்ற கேள்வியும் எழுப்புறாங்க. தேர்தல் சமயம் வந்துருச்சு, இது மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு வந்து யோசிக்கிறாங்க. ஏன்னா இந்திய அரசியலில் தேர்தல் காலங்களில் வெல்ஃபேர் அனௌன்ஸ்மெண்ட்லாம் அதிகம் வரும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான அரசியல் அப்சர்வேஷனாக இருக்குங்க. ஸோ இதே மாதிரி திட்டங்கள் உலகத்தில் பல நாடுகளில் இருக்குதுங்க. உதாரணமாக சில நாடுகளில் யூனிவர்சல் பேசிக் இன்கம் போன்ற திட்டங்கள் பற்றி விவாதங்கள் நடைபெற்று வருது. ஸோ இந்தியாவில் வெல்ஃபேர் பாலிசியின் முக்கிய நோக்கம் சமூக சமத்துவத்தை அதிகரிப்பதும் ஏழை மற்றும் நடுத்தர மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதும் தான் ஆகும். ஸோ அதனால தான் டிபிடி போன்ற முறைகள் வந்து அரசால் அதிகமாக பயன்படுத்தப்படுது. ஏன்னா இது கரப்ஷன் குறைக்க உதவும் ஒரு திட்டம்னாவே வந்து சொல்லுவாங்க. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா மணி லீக்கேஜஸ் குறைவாக இருக்கும் என்று பலர் பாலிசி ஸ்டடீஸு கூறுறாங்க. ஸோ அதே சமயம் இந்த மாதிரி திட்டங்கள் நாட்டுடைய பொருளாதாரத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், அரசோட நிதி சுமை எவ்வளவு அதிகரிக்கும், உண்மையில் யார் பயனாளிகள் அப்படிங்கிறத பொருளாதார நிபுணர்கள் தொடர்ந்து ஆராய்ந்து வராங்க. ஸோ இந்தியாவில் வெல்ஃபேர் ஸ்கீம் பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னா அரசியல், பொருளாதாரம், சமூக சமநிலை ஆகிய மூன்றும் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கும் ஒரு கருவியாகவே இருக்கு. ஸோ அதனால தான் ஒரு கேஷ் டிரான்ஸ்ஃபர் அனௌன்ஸ்மெண்ட் வந்தால் அது வெறும் நிதி உதவி செய்தியாக மட்டும் இல்லாமல் பெரிய பாலிசி டிஸ்கஷனாக மாறிவிடுது. ஸோ மக்களின் எதிர்பார்ப்பு, அரசின் நிதித்திறன், தேர்தல் அரசியல், சமூக நலன் ஆகியவை அனைத்துமே இந்த விவாதத்தில் இடம்பெறுதுங்க. ஸோ அதனால தான் 12,000 ரூபாய் நிதி வழங்கும் திட்டம் பற்றிய தகவல் உண்மையில் எப்படி அமல்படுத்தப்படும், யார் அதற்கான பயனாளிகள், அது எந்த ஸ்கீமு கீழே வரும், அது நிரந்தர திட்டமா இல்லை ஒரு முறை வழங்கப்படும் உதவியா அப்படிங்கிறதுலாம் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் மூலம் தான் தெளிவாக தெரியும். ஸோ ஆனால் இந்த செய்தி தற்போது மக்கள் மத்தியில் வெல்ஃபேர் பாலிடிக்ஸ், டைரக்ட் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் பாலிசி மற்றும் இந்தியாவின் சமூக நலத்திட்டங்களில் எதிர்காலம் குறித்து பெரிய விவாதத்தை உருவாக்கி இருப்பது மட்டும் உறுதியாக வந்து நான் சொல்லிக்க விரும்புகிறேங்க. ஸோ இறுதியாக நான் ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன். ஒரு விஷயம் மட்டும் உறுதிங்க, இந்தியாவில் வெல்ஃபேர் பாலிடிக்ஸ் அண்ட் ஆல்சோ நேரடி நிதி உதவி திட்டங்கள் இனி வரும் காலத்தில் அரசியல், பொருளாதாரம் மற்றும் மக்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய முக்கியமான கொள்கையாக தொடர்ந்து இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அந்த மாற்றத்தை நாம் எல்லாம் மிகவும் கவனமாக புரிந்து கொண்டு தான் பார்க்க வேண்டும் அப்படின்னு நான் இந்த நேரத்தில் உங்கள் எல்லாத்துக்கும் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இதுதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல வர வேண்டிய விஷயம். டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் இன்னொரு நாள் இது மாதிரி சுவாரஸ்யமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மஞ்சள் மாநகர மைந்தன் சிவா.